எல்லோருக்கும் வணக்கம். இது 26th டே 26th குர்த்தி. இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீம் கலர் வித் நேவி ப்ளூ பேண்ட் செட். இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் பார்த்தீங்கன்னா அனோக், தெரியுதுங்களா? அனோக் பிராண்ட் ரொம்ப நல்ல பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி பியோர் காட்டனுங்க, நோ டவுட் அபவுட் தட். நல்ல பியோர் காட்டன், கிளாத் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. பேண்ட்டுமே உங்களுக்கு நல்ல காட்டன் கிளாத் தான். டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு யூனிக் டிசைனாக இருக்குது. ப்ளைனாக இல்லாமல் இல்லை டிசைன்ஸ் வந்து ஓவராக இருக்காமல் ஒரு நல்ல டிசைனாக இருக்குது. லுக்கு வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப இது அனோக் அண்டு சங்க்ரியா இந்த பிராண்டட் மட்டும் நான் இப்போ ஒரு கண்டினியூஸாக நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களோட பிராண்டட் குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் குர்த்தி இருக்குல்ல, நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப்ங்க. குர்த்தி தான் அப்படின்னா ஒரு நார்மலாக எப்போவுமே இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி குர்த்திக்கு ஒரு அந்த ஸ்டிச்சிங் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குர்த்தியில் ஒவ்வொரு பேட்டர்ன் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா பாருங்கள், இது வந்து டைஅப் தான். நீங்கள் சொல்லலாம் டைஅப்புன்றது நார்மலி எல்லாத்துக்கும் தான் இருக்குன்னு. பட் இது பாருங்கள், இது வந்து அனார்கலி பேட்டர்னுங்க. இது நல்ல அனார்கலி பேட்டர்னு. இது பற்றி காலர் வந்து இந்த நெக் வந்து நல்ல காலர் பேட்டர்னு. இந்த ஸ்லீவ்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எல்போலே முடிஞ்சிடும். இது வந்து 3/4 ஸ்லீவும் கிடையாது, ஷார்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? இது அண்டு பட்டனோட அந்த குவாலிட்டியை பாருங்கள். அந்த ஸ்டிச்சிங்கோட குவாலிட்டி சொல்கிறேன். இங்கே வந்து மேலே இருக்குங்களா, ஆக்சுவலி ஆல் ஓவர் பட்டனுங்க. இது வந்து கீழே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிட் வருது, ஒரு ஸ்மால் ஸ்லிட் வருது. பட் என்னென்னா இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த மேலே இருக்க பட்டன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி ஷோ ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவோங்களேங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம இது வந்து காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் இருக்குது பாருங்கள். காலர் வச்சுருக்காங்க, அந்த பட்டனுக்கு உள்ள இந்த பட்டனை வச்சுட்டு அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இது வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க இது வந்து எவ்வளோ ஒரு இது வந்து ஒவ்வொருமே டிஃபிகல்ட்டான பார்ட்டுன்ட்டு. அப்புறம் டையப்பை இங்கே பெல்ட் வருது. நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கூட இப்போ குர்த்திலாம் நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து ஃபிட்டடாக இருந்ததுன்னா இங்கே அழகாக தெரியும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இது வந்து சைடு ஸ்லிட் கிடையாது, அனார்கலி பேட்டர்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டடாக நீங்கள் வந்து இந்த டையப்பை வந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக அதோட என்ன சொல்கிறது, அந்த குர்த்தியோட லுக்கையே நமக்கு வந்து நம்மளோட லுக்கையே மாற்றிடும். அந்த குர்த்தியோட லுக்குன்றதை விட நம்மளோட லுக்கையே வந்து வேறு மாதிரி மாற்றிடும். ரொம்ப ஒர்த்தபிளுங்க. இது வந்து நான் வந்து மிந்த்ராவில் எடுத்தேன். மிந்த்ராவில் வந்து 824க்கு எடுத்தேன். 824க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. குர்த்தி அண்ட் பேண்ட் மட்டும்தான், துப்பட்டாலாம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நார்மலாக அந்த கேஷுவல் வேர் மாதிரி போடுறது தான். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் அழகாக போட்டுட்டு போகலாம். ஆஃபீஸ் வேர் போடுறவங்களும் சரி. இது பேண்ட் பார்த்தீங்கன்னாலும் பியோர் காட்டனுங்க. உங்களுக்கு கிளாத் தெரியுதுங்களா, நல்ல சாஃப்ட்டு. நீங்கள் ஆல் டே வியர் பண்ணிகிட்ருக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிகேட்டட், ஆஃப் எலாஸ்டிகேட்டட் அண்ட் ஆஃப் பெல்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது வந்து நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன் நீங்கள் 824க்கு எடுத்திங்கன்னா. இப்போ நான் எடுக்க சொல்ல சைஸஸ் இருந்ததுங்க. இப்போ ஜஸ்ட் நான் போய்ட்டு செக் பண்ண சொல்ல ஒரு எஸ்ஸும் அண்ட் டபுள் எக்ஸலும் இருக்குது. பட் இது ஸ்டாக் வரும். இது ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப நாளாக இந்த குர்த்தி நான் பார்த்துட்ருக்கேங்க, வாங்கணும்னு. ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்து எப்போவுமே தெரியும், மிந்த்ராவில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போவுமே அதிகமாக இருக்கும். பட் அவங்க வந்து அந்த ட்ரூ டு த கலர், ட்ரூ டு த சைஸ், அவங்ககிட்ட எப்போவுமே நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து இந்த வேறு மாதிரி வர்றது, நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி வேறு மாதிரி வர்றது. மிந்த்ராவில் வந்து அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுதான் வரும், அதில் நோ டவுட் அபவுட் தட். இந்த குர்த்தி ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் ஃபார் 824. அழகாக எடுத்துக்கோங்க.
டவுட்டே இல்லை. இப்போதைக்கு எஸ் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் போயிட்டுருக்கு. அண்டு வரும். நீங்கள் நோட்டிஃபை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஸ்டாக் வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப மூவிங்கு. ஆக்சுவலி இதில் வந்து இன்னொரு கலர் இருந்தது. அது வந்து நேவி ப்ளூ வித் பிங்க் மாதிரி அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அதுவும் நல்லா இருந்தது. பட் இப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அது ஸ்டாக்கே இல்லை. அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி ரொம்ப மாதம் ஆகுது. பட் இது நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பயம் என்னென்னா, இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் ஏன்னா க்ரீம் கலர் மாதிரின்னு. பட் அந்தளவுக்கு இல்லைங்க. அயர்ன் பண்ணி போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இது பியூர் காட்டன். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு அந்த டிசைன் தெரியுதுங்களா? அந்த ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைன் இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே பிக் பண்ணிவிடுங்க. நோ டவுட் கிளாத் வைஸ், டிசைன் வைஸ், டிரான்ஸ்பரன்சி அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஜஸ்ட் நீங்கள் அழகாக வேர் பண்ணிக்கலாம். அது நம்ம க்ரீம் கலர் போட சொல்ல நம்ம என்ன மாதிரி வேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஆஃபீஸ் கோயிங் பர்சன் கூட போகலாம். நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே பிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோட மீட் பண்ணுறேன். பாய்.